தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தின் சார்பில் ஆதி அப்போஸ்தலர்களின் உபதேச எச்சரிக்கை என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களுக்கு தேவ வார்த்தைகளை எச்சரிப்புகளை சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைய தினத்திலே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கொலோசிய சபை கிறிஸ்தவ மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிப்பை கொடுக்கறத கவனிங்க. கொலோசிய சபை கிறிஸ்தவ சபை அன்னைக்கு உள்ள சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்குள்ள உலக பிரகாரமான சபைகள் கிறிஸ்தவ பேரால் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் உள்ள சத்தியம்தான் இது. எல்லா மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும் எல்லாருக்கும் உள்ள உபதேசம்தான் இது. இந்த எச்சரிப்பை நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஒருவனும், இந்த 4ஆம் வசனத்தில், ஒருவனும் நய வசனிப்பினாலும் உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன்னு சொல்கிறான். நய வசனிப்புன்னா கவர்ச்சிகரமான வார்த்தைகள், உங்களை அப்படியே உருக வைக்கிறது, அப்படியே உங்கள் வார்த்தையை உங்களுக்கு சாதகமாகவே பேசி அப்படியே ஐஸு கட்டி மாதிரி உங்களை உருக்கி உங்கள் மனசை அப்படியே சந்தோஷப்படுத்தி உங்களை இது பண்ணி நல்லா மூடில் இருக்கும்போது அவன் உபதேசத்தை உங்களுக்கு செலுத்தி உங்களை அவன் வசப்படுத்துவான். இதுதான் அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய தந்திரம். அது பிசாசுடைய தந்திரம். பிசாசு பேதுருவையே இயேசுவுக்கு பயன்படுத்தியிருக்கானே. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23 பாடு மரணமெல்லாம் வரக்கூடாது, சிலுவை மரணமெல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ரத்தம் சிந்தக்கூடாது, பாடுபடக்கூடாதுன்னு சொல்லி, அதில் தான் உலகமே அந்த ரத்த சிந்தில் தான் மன்னிப்பு இருக்குது, பாவ மன்னிப்பு நிச்சயம், உலகமே ரட்சிக்கப்பட போகிறாங்க. அதை தடுக்கிறான் சாத்தான். அதை யாரை கொண்டு? பேதுருவை கொண்டு. பேதுருவை ஊழியர்களிலே முதன்மையாக வச்சார். அவனை கொண்டே சாத்தான் பேசுகிறத இயேசு அறிஞ்சு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை யோசியாமலும் மனசனுக்கு ஏற்றவர்களை யோசிக்கிறேன்னு அந்த சாத்தானைத்தான் பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார் தவிர பேதுருவை சொல்லலை. பேதுருக்குள்ளே சாத்தா இருந்து பேசுகிறான். அந்த அப்போஸ்தலனாகி பேதுருவையே பயன்படுத்தின அந்த சாத்தான், யூதாசை பயன்படுத்தின அந்த சாத்தான் இன்றைக்குள்ள ஊழியர்களை பயன்படுத்த மாட்டானா? சொல்லுங்கள். அதனால் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடாதீங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அது பொருத்தமா அப்படின்னு நினச்சி பாருங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி உங்கள்கிட்ட யாராவது கொடுக்குறாங்க, இதுதான் ஒரிஜினல் காப்பியுடைய டூப்ளிகேட்டுன்னு கொடுக்குறாங்க, ஜெராக்ஸுன்னு கொடுக்குறாங்க, நகல்னு கொடுக்குறாங்க. அதை நீதிபதிகள் என்ன செய்வாங்கன்னா ஒரிஜினலோடு இணைச்சி பார்ப்பாங்க. ஒரிஜினலையும் கொண்டு வந்து ஒரிஜினலோடு இணைச்சி பார்ப்பாங்க. பார்த்து அது கரெக்டாக இருந்தால் தான் அதை ஏற்றுக்குருவாங்களே தவிர இல்லாட்டினா தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதுபோல் இன்றைக்குள்ள ஜெராக்ஸி காப்பிகள் மாதிரி சில ஊழியர்கள் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னால், கர்த்தர் சொன்னாரான்னு நீங்கள் சுவிசேஷங்களில் பார்க்கணும், நிருபங்களில் பார்க்கணும், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கணும், குறிப்பாக புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை இணைச்சி பார்க்கணும். நீங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆதி அப்போஸ்தல காலத்தில் உள்ள சபைகள் இருந்தால் அப்படி விவரமாக இருந்தாங்க. நீங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் கொரிந்தி சபையை பாராட்டுறான். தந்திரங்களை இப்போ புரிஞ்சிருக்காங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கன்னு இருக்கு. ஏன்னா அவன் தந்திரக்காரே, நேருக்கு நேரு நியாயவாளியாக வரமாட்டான். நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அந்த இயேசுவை நம்புகிறீங்க, வேறொரு இயேசுவாக வருவான். சுவிசேஷத்தை நம்புகிறீங்க, வேறொரு சுவிசேஷமாக உங்களுக்கு பேச விடுவான். பரிசுத்தாவின் அபிஷேகம் மாதிரி நீங்கள் ஆவியானவரை நம்புவீங்க, வேறொரு ஆவியில் அவன் வருவான்.
அந்நிய பாஷை வரம்னு சொல்லுவீங்க. தவளைகளுக்கு ஒப்பான வரத்தை வச்சு தவளைகள் மாதிரி பேச வச்சு உங்களை ஏமாற்றுவான். என்ன செய்வீங்க? எந்த ரூட்லேயும் அவன் வர வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8 எவனை விழுங்கலாம வேண்டும் வகை தேடி சாத்தான் சுற்றி திரிகிறான்னு நீங்கள் படிச்சிருப்பீங்களே. அதனால தான் பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, உங்களை விட்டு ஓடி போவானே இருக்குது. எதிர்த்து நிற்க எதுக்குறோம்னா தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கன்னு அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க. அந்த தந்திரம் தான் உபதேசம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி முதல்ல மத்தேயு 24:4 அன்னைக்கே சீசர்களுக்கு இயேசு எச்சரிப்பு கொடுத்தார்ல, அந்த எச்சரிப்பு தான் பவுல் சொல்கிறான். நயவசை இச்சக பேச்சு நயவசையினால ஒருவனும் உங்களை ஏமாத்தாதபடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சொல்கிறான் 8ஆம் வசனத்தில். லௌகீக ஞானத்தினால், லௌகீகன்னா உலக ஞானம். ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க தான். ஆனால் தேவ ஞானத்தை எப்படி பெற்றாங்கன்னா இயேசுவின் உபதேசத்தில் 3 வருஷம் இரவும் பகலும் அவரோட கூட இருந்து நல்ல ட்ரைனிங், நல்ல பயிற்சி எடுத்தாங்க. இயேசு பேசுனதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான், பிதாவினுடைய வார்த்தை தான். அப்படியே உறிஞ்சி உள்வாங்கி தேவ ஞானத்தை, அதான் பவுல் சொல்கிறான், நாங்களும் மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தை பேசுகிறோம். அது இந்த பிரபஞ்சத்து ஞானிகளில் ஒருவனும் அது அறியலை. அறிந்தார்களானால் மகிமின் கர்த்தரை அவர் சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டார்களே என்றெல்லாம் சொல்லாது நீங்கள் வாச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்குள்ள போதகர்கள் முழுவதும் பைபிள் காலேஜ் ஞானம், அவங்க ஸ்தாபன ஞானம், அவங்க மூத்த போதகர் சொல்லி கொடுத்த ஞானம், இன்றைக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்கிற ஞானம். கள்ள தீர்க்கதரிசின்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் அதைத்தான் அவன் வேதமாக நினைப்பான். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது இன்றைக்கி உள்ள ஆளுகள்லாம் ஒரு ஸ்தாபனத்தை பின்னண்டி தான் நிற்பான். ஒன்று செவன்த் டே குழுக்கள் இருப்பான், ஒன்று மாரணாதா குழுக்கள் இருப்பான், அல்லது ஏஜி குழுக்கள் இருப்பான், ஒரு சிஎஸ்ஐ குழுக்கள் இருப்பான், ஆர்சி பின்னணியாக இருப்பான். இது முழுவதும் 15ஆம் நூற்றாண்டில் பிறகு வந்தது தானே, 1ஆம் நூற்றாண்டு கிடையாதுல்ல. 1ஆம் நூற்றாண்டு உள்ளது ஒரிஜினல். இதெல்லாம் ஜெராக்ஸி காப்பிக. அந்த ஜெராக்ஸி காப்பியில் இவன் ஞானியை தடவி பார்த்த கூட மாதிரி அவன் ஒரு தரிசனத்தை எழுதியிருப்பான், ஒரு சொப்பனத்தை எழுதியிருப்பான், ஒரு கருத்தை சொல்லியிருப்பான், ஒரு இதை புகுத்தியிருப்பான். கலப்படம் தானே இது, ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் 1ஆம் நூற்றாண்டில் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் உள்ள அந்த 1ஆம் நூற்றாண்டில் உள்ள அந்த உபதேசம், அந்த சத்தியம்தான் ஒரிஜினல். அதில் ஒன்றும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. அது அப்படியே ஒரிஜினல். அது இன்றைக்கும் அது பேசுது. அதனால் தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல வர்றது என்னவென்றால், போலிகளை அடையாளம் கண்டுங்க. எதை யார் சொன்னாலும் நம்பிடாதீங்க. அந்த ஒரிஜினல் ஆகிய அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தோடு இயேசுவின் சத்தியத்தோடு இணைச்சி பார்த்து செக் பண்ணுங்கள், கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் அவ்வளவு ஏமாளிகளோ அவ்வளோ தற்கூரிகளோ இன்றைக்கி அவ்வளவு கேவலமாக நீங்கள் உங்களை நினைச்சிடாதீங்க. எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, அவன் காசு கொடுனா காசு கொடுக்குறது, அவன் எழுதுனா எழுதுறது, அப்படியே ஒன்றுக்கு ஒன்று பேசுங்க, ஒன்றுக்கு ஒன்று பேசுங்க, கையை கொடுங்க, ஒன்றுக்கு ஒன்று பேசுங்க. அவன் என்ன சொல்கிறானோ அப்படி செய்கிறீங்களே. தலையாட்டி பொம்மையா, இல்லை நூல் வச்சு ஆட்டுறது மாதிரி ஆட்டி அந்த பொம்மை ஆடுற மாதிரி நீ ஆடுற? உனக்குன்னு ஒரு சுயம் வேணாம். சுவாதீனத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். மனுஷனுக்கு அடிமைகளாகாதீங்க. அதனால் இவன் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குறீங்க வைக்கிறீங்கன்னா இதை விட ஒரு கோமாளி, ஒரு கேலி கூத்து யார் உண்டு? உங்களை நீங்களே தயவுசெய்து, நீங்கள் சாதாரண ஆளுகள் இல்லை, நீங்கள் தேவனுடைய மக்கள். அப்படியே நாமத்தின் மேல் விசுவாசமெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு ஒரு மனுஷன் ஏஜென்ட் இல்லை, இயேசு தான் உங்களுக்கு தலைவராக இருக்கார். தேவனுக்கும் உங்களுக்கும் மத்தியஸ்தர் அவர் தான். அந்த இடத்துல ஒரு மனுஷனை வைக்காதீங்க, ஒரு தீர்க்கதரிசியை வைக்காதீங்க, ஒரு செத்துப்போன ஒரு மனுஷனை, ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு சோசியக்காரனை வைக்காதீங்க, கள்ள தீர்க்கதரிசியை வைக்காதீங்க. எவனையும் நம்பாதீங்க ஐயா. அவன் சொல்கிறது இப்போ போஸ்ட்டு உங்களுக்கு வருது, ஒருத்தன் போஸ்ட் எடுத்து கொடுக்குறான், போஸ்ட்மேன், அவனை காலையாக வச்சு கும்பிடுவீங்க? அவங்க உங்களுக்கு வந்ததை எடுத்து கொடுக்குறான், அவ்வளோதான். நீங்கள் வேணால் ஒரு 10 ரூபா 20 ரூபா டீ சாப்பிட்டு போங்க சார்ன்னு சொல்லலாமே தவிர அவனை தெய்வமாக நீங்கள் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த மாதிரி தான் ஊழியக்காரன், நான் வேலைக்காரன்னு அர்த்தம். யாருக்கு?
பிசாசிக்கா தேவனுக்கா? தேவனுக்கு வேலைக்காரன்னா தேவ வார்த்தைகளை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு பேசாமல் போயிடணும். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டு. 10 பேர் ஒரு 10 100 கொடுத்தான்னா அதுவே அவனுக்கு ஒரு செலவாகுது. ஆனால் அதுக்காக வரக்கூடாது. அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது பரலோகத்தில் உள்ள தேவன் யாரை கொண்டாயிலும் கொடுப்பார். ஆனாலும் விசுவாச குடும்பத்தார்களுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம நன்மை செய்யணும், உதவி செய்யணும். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அந்த பலனை அடையாமல் போகான்னு இயேசு தம்முடைய சீசர்களுக்கு உதவி செய்கிற விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்கார். அந்த பலன் கண்டிப்பாக நல்ல ஊழியர்கள் கஷ்டப்பட்டதாக பசி பட்டினியாக இருந்ததாக வரலாறு இல்லை. ஒரு சில நேரங்களில் பசி பட்டினி இருந்தாலும் அதுவே வாழ்க்கையாக மாறாது. கர்த்தர் அப்படி விட மாட்டார். நான் இப்போ 40 வருஷம் ஆகுது நான் ஊழியத்துக்கு வந்து. எனக்குன்னு ஒரு பின்னணி வருமானமோ ஒரு வெளிநாட்டு உதவியோ அல்லது பெரிய சபையோ அல்லது யாராவது ஸ்தாபனத்திலேருந்து எந்த இதுவும் கிடையாது. இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 3 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். எவ்வளவோ கஷ்டங்கள், பாடுகள், அடிகள் எல்லாம் வாங்கியிருக்கேன். எவ்வளவோ அவச்சொல்லு, கெட்ட பேர், எவ்வளவோ எத்திரனப்பட்டாலும் நிஜஸ்தராக, அறியப்படாத வெண்ணப்பட்டாலும் நன்றாக அறியக்கூடியவனாக, கொல்லப்பட்டவென்ற சாகாதவர்களாக, இப்படி பவுல போசலனுடைய அடையாளங்கள் தான் ஏறக்குறைய. எனக்கு சாவு ஒன்று தான் வரல. அந்த அளவில் 40 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு குறையும் இல்லை. எனக்கு உடைக்கும் குறையில்லை, உணவுக்கும் குறையில்லை, இருப்பிடத்துக்கும் குறையில்லை. அப்பப்போ எனக்கு தேவைகள் கரெக்டாக சந்திக்கப்படும். நான் பாட்டு ஜபத்தில் தூங்கிட்டு இருப்பேன். எழுப்பி வந்து கதவை தட்டி எழுப்பி வந்து காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஐயா, இதுதான் என் அனுபவம். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அவருடைய உண்மையுள்ள ஊழியர்களை போஷிக்கிறார், நடத்துகிறார். அதனால் வீட்டுக்கு வீடு இதுக்காக போகாதீங்க. அப்படித்தான் ஊழியர்களுக்கு சொன்னார். அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததாண்டு ரிட்டர்னில் வரும்போது மத்திய 10ஆம் அதிகாரத்தில் ஒன்றும் குறையில்லைன்னு தான் சொன்னாங்க. அதனால் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும், உண்மையாக ஊழியம் செய்கிறவனுக்கு ஒரு குறையும் வராது. அதனால் இன்றைக்குள்ள கள்ள ஊழியர்களுக்கு, கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது தான் அந்த வார்த்தை. லௌகீக ஞானம்னா உலக ஞானம்னு அர்த்தம். லௌகீகன்னா உலகம், உலக ஞானம், உலக அறிவு, இவைகளில் உங்களை ஆட்டையை போடாதபடி, ஏமாத்தாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து மாயமான தந்திரத்தினாலும் இருக்குது. மாயமான தந்திரம். அவன் தந்திரமாக பேசுகிறது உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ மாயமாக இருக்குது. யாரையும் உண்மையிலே சொல்கிறேன், இயேசுவை விட அதிகமாக யாரையும் நேசிக்காதீங்க. நேசித்தா அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டியதாயிடும். ஒரே அடியாக எல்லாரையும் இப்போ என்னை வெறுக்கிற மாதிரி வெறுத்துட்டிங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு, ஏன்னா என்னை வெறுத்தாச்சுல, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பாக தான் தெரியும். ஒருத்தனை ரொம்ப நேசிச்சாச்சுன்னா அவன் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் மனைவியாவது, மகளையாவது, பிள்ளைகளையாவது, யாரையும் என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டார். தராசு மாதிரி நிதானமாக இருங்க. அவன் சொல்கிற வார்த்தைகள் கரெக்டான வார்த்தைகளான்னு உள்வாங்குங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. உடனே ஏற்றுக்கிறாதீங்க, உடனே நம்பிடாதீங்க. உங்கள் அறிவுக்கு கடவுள் உங்களுக்கு ஞான அறிவை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு விவேகம் கொடுத்துருக்காரு, பகுத்தறிவை கொடுத்துருக்காரு, புரிதலை கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. தேவனை பற்றி அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கு. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி ரோமர் 1:19 இருக்குது. எல்லாருக்கும் தான், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், நாடுகளுக்கும் தேவனை பற்றிய அறிவு, ஞானம், இயற்கைகளை வச்சு, காணப்படுகிறவைகளை வச்சு தெளிவாக காணப்படும். அதனால் போக்கு சொல்ல யாரும் இடம் இல்லை. தேவன் யூதருக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தாண்டு ரோமர் 3:29 இருக்குது. எல்லாருக்கும் ஒரே தேவன் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறாருன்னு எபேசியர் 4:6 இருக்குது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு, நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலேயும் சூரியன் உதிக்க பண்ணுறாருன்னு இயேசு மலைப்பிரசங்கத்திலே எல்லாருக்கும் தேவன் ஒரே தேவன் தான், சர்க்குணராக இருக்கார், பூர்ணமாக இருக்கார். அது மாதிரி நீங்களும் ஆகுங்க என்பது தானே இயேசுவினுடைய பிரசங்கமே அதானே. அதனால் தந்திரத்தில் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு.
அதாவது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. கிறிஸ்துவ உபதேசத்தில் ஒருத்தன் சொல்லாமல் உலக வழிபாடுகள், உலக ஞானம், இந்த அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், முழங்கால் யுத்தம், திறப்பின் வாசல் ஜபம், நடுநிசை ஜபம், 72 மணி நேரம் ஜபம், 24 மணி நேரம் ஜபம், புதுசாக எங்கேருந்து முளைக்குதேன்னு தெரியல. வேதத்தில் இல்லாத, இயேசு சொல்லாத, அப்போஸ்தலர் செய்யாத அநேக விஷயங்களை இன்றைக்கி புகுத்திக்கிட்டு இருக்கான். இந்த திருவிருந்து என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் கிடையாது. அது மாதிரி நிறைய வார்த்தைகளை புகுத்தியிருக்கான். தமிழில் இயேசுன்னு மொழிபெயர்த்துருக்காங்க. அவன் இதை மறுதளிச்சுட்டு யெசுவான்னு மூல பாஷையில் அப்படி இருக்கான். எவனோ மூல பாஷையில் இருந்தால் அதான் மொழிபெயர்த்தாச்சில்ல தமிழில். என்னென்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஞானசானம் இயேசு சொன்னால், இவன் இயேசுவின் ஞானசானம்னு பேதுரு சொன்னதை வச்சு இயேசுவின் ஞானசானம் சொல்கிறான். அப்போஸ்தலர் 11:48 10:48 கர்த்தருடைய நாமத்திலே ஞானசானம் கொடுத்தாங்கன்றிருக்கு. அப்போ அது மாற்று, கர்த்தருடைய நாமத்தில்னு ஒன்று ஆரம்பி. ஒரு பேரே இல்லாமல் ஞானசானம் பெற்றானே மொட்டையாக இருக்குது. அப்போ எந்த பேரும் சொல்லாமல் ஞானசானம் கொடு. என்னையா ஏசு தான் நம்ம கோல் மாடல். எல்லாத்துலேயும் இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஒரு தடவை சொன்னால் கோடி தடவை சொன்ன மாதிரி தான் ஏசு. எல்லாத்துலேயுமா சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஞானமுள்ள மனம் டக்குன்னு விளங்கும். புத்தி உள்ளவன் கணக்கு பார்ப்பான். தேவனால் பிறப்பதெல்லாம் தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும். அவருடைய ஆடு அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதனால் பாரம்பரியம், உலக ஞானம், உலக வழிபாடு, உலக அமாவாசை ஜபம், இருட்டு ஜபம், உலக பிரகாரமாக மாநாடு கூடுறது, இந்த பண்டிகை கொண்டாடுறது, தயவு செய்து உலக பாரம்பரியமே தவிர கிறிஸ்துவை பற்றினதல்ல. நீங்கள் பாவத்துக்கு என்றைக்கு மறிக்கீங்களோ அன்னைக்கோட உலகத்துக்கும் நம்ம மறிச்சிட்டோம். இன்னும் அதுக்கு என்ன பிறந்த நாள் கொண்டாடுறது? ஒருவன் மறுபடியும் என்றைக்கு பிறக்கிறானோ அதுதான் கொண்டாட்டம். ஒரு பாவின் மனம் திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம்தான் என் பிறந்தநாள் கொண்டாட்டம். அதாவது மறுபடியும் பிறந்தநாள் கொண்டாட்டம். ஆவிக்குரியவனாக இருந்தால் சரீரத்தில் உள்ளவன் பிறந்த நாளே கொண்டாடிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டுறது, அதை வெட்டுறது, இதை வெட்டுறது, கிடா வெட்டுறது, கோழி வெட்டுறது, என்னென்னமோ வெட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். மாம்சம் உள்ளவன் மாம்சத்துக்குரியதை யோசிக்கிறான். நான் எனக்கு பிறந்த நாளை இது வரைக்கும் மாம்சப்படி பிறந்த நாளை கொண்டாடினதே இல்லை, கொண்டாட போகிறதும் இல்லை. அதை பற்றி எனக்கு எந்த இது இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாள் தான் எனக்கு முக்கியம். 1982 என் 17வது வயசில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் வாங்கி அவரை குலதெய்வமாக, இரட்சகராக, தேவகுமாரனாக ஏற்றுக்கொண்டேன். அதுதான் மகிமை எனக்கு. அந்த நாள் தான் எனக்கு மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாளே தவிர, அன்னைக்கு தான் என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டதை அந்த மகிழ்ச்சியை தவிர, இந்த பூமியில் நான் பிறந்த நாள் என்ன இருக்குது? என் பிறந்த நாள் யோபு சபிச்சான் இருக்கு. அது மாதிரி இன்றைக்கி சாபத்துக்கு, பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு உண்டான பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் அதான் நான் கொண்டாடுறது. பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறது, துர்க்குணத்தில் உருவானதா நீ பிறந்தது. அதனால தான் மறுபடியும் பிறக்க சொல்கிறார். அப்பேற்பட்ட இயேசு பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து பிறந்தாலும் மறுபடியும் அவர் ஜலத்தினாலே பிறக்கும்போது தான் தேவகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன், இதோ என்னுடைய நேசகுமாரன்னு பரலோகத்திலிருந்து தேவனே பேசினார். அவரும் மறுபடியும் பிறந்ததுனால தான். தேவனால் பிறக்கிறது அதுதான். மனசை சித்தத்தினால, புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறப்பது அதுதான். யோவான் 1:13 இருக்குது. அப்படி தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயித்தவன் யார் என்று 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தில் போட்டிருக்கு.
இதுதான் மறுபிறப்பு ஜீவியம், புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின்னு இருக்கு. அதனால் புதிதாக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் தான் உனக்கு பாக்கியம், நன்மையை தவிர பிறந்த நாளை ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறது, அதை பண்டிகை நாளாக கொண்டாடுறது, உலக வழிபாடுகள் தவிர நம்ம என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பற்றி எந்திரிச்சோமோ அன்னைக்கோடு இதுக்கெல்லாம் நம்ம சமாதி கட்டிட்டோம்னு அர்த்தம். திரும்ப கக்குனதை திங்கிற மாதிரி, புதைச்சதை திரும்ப நோண்டி சாப்பிட்ற மாதிரி, இந்த ஓநாய்களைப் போல, மோசமான காற்று பன்றிகளைப் போல அதுதான் அப்படி சாப்பிடும். பணத்தை நோண்டி திரும்ப திங்கும் ஓநாய், நரி, இதெல்லாம். அதுதான் அதோட ஒப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு ஏரோது ராஜாவை இயேசு சொன்னார்ல, அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு ஏரோது ராஜா நரின்னு சொன்னார். நரிகளுக்கு குடிகள் உண்டு, மனசுகுமாரனுக்கு தலை சாக்கி இடமில்லைன்னு சொன்னார். இந்த பூமியில் நமக்குன்னு ஒன்றும் இல்லை மகனே, மகளே, பிள்ளைகளே. நம்ம அந்நீரும் பரதேசிகள், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதே நாடி தெருகிறோம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுகிறோம். அப்படி ஒரு சிந்தை உங்களுக்கு இருந்தால் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்கள் எண்ணம் மேலானதே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவீங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்னு பிலிப்பியர் 3:20 படி அவருடைய சரீரத்தை நம்ம சரீரத்தை அவருடைய சரீரத்தை போல மருவப்படுத்துவார்னு 21 சொன்னது மாதிரி கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு இமை பொழுதில் நம்ம எல்லாம் மருவமாகி இயேசுவை போலவே நம்ம மாறிடுவோம்னு சொல்லி 1 Corinthians 15:51 இருந்த மாதிரி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்னு 1 Thessalonians 4:16-17 சொன்ன மாதிரி இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் தேற்றுக்கேண்ட ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன மாதிரி இந்த மேலான சிந்தை உள்ளவங்களை பிசாசியாக ஒன்றும் செய்ய முடியாது. கள்ளத்திற்கட்சியும் அந்தி கிறிஸ்துவும் உங்களை நெருங்கவே முடியாது. ஏன்னா தேவனால் மறுபடியும் பிறந்து ஜெயிச்சிருக்கீங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையான பிள்ளைகளாக இருந்தால் என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஒருவனும் வஞ்சகத்தினால, லௌகிக ஞானத்தினால, உலக வழிபாடுகள்னால ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு, ஏமாற்றி விடாதபடி, ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு அந்த பவுல் சொன்னதை இந்த பவுல் சொல்லி எச்சரிக்கிறேன். நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு நம்ம சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.